இந்த மரம் போட்டிங்களா? உங்க குலசாமியா? இதில் தான் கேசல் அதெல்லாம் தொடக்கூடாது. ஐயோ, இதில் சேர்த்து போடுற ஏதோ கும்பிட்டு வைக்கிற காசு கூட இதில் ரெண்டுல ஓ, நம்ம வேண்டி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ளே வச்சுப்போம். வச்சுக்கணும். இதுக்குள்ளே ஒரு குடும்பமே வாழலாம் போல இருக்கு. லைட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுவீங்க? பலாக்கொட்டையெல்லாம் வச்சுருக்கீங்க. வேண்டாம் வேண்டாங்க. அந்த காலத்து சின்ன மரப்பெட்டி. இந்த மாதிரி எல்லாரும் வீட்லேயும் இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்களா? வச்சிருப்பாங்க. எப்படின்னா இதை தொட்டா இல்லாட்டி காலுங்க வீங்கும். சாமி, இது கஷ்டம் இல்லைன்னா எப்படி சார்? சின்ன வயசுல இருந்தே இப்போ சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியாது. ஆனால் கிராமத்துலேருந்து சிட்டியில் வந்து வாழ்கிறவங்களுக்கு என்னடா சிட்டி இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. சிட்டியில் வாழ்ந்துட்டு திடீர்னு கிராமத்துக்கு வரவங்களுக்கு என்னடா கிராமம் இப்படி இருக்குது அப்படிம்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படியே போனால் காடு மேடு அப்படின்ட்டு வீடாக அங்கே கட்டி வச்சுருக்குறாங்க. ஆரஞ்சு பழம் இங்கேயும் ஆரஞ்சு இருக்குது. ஓ, இங்கே இருக்குது ஆரஞ்சு மரம். விலங்குகளோ மனிதர்களோ பட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்தில் போட்டு விட்டுறலாம். அமைதியாக இருக்குங்க இந்த ஏரியாலாம். காப்பி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாமே காப்பி வச்சுருக்கு. அழகாக இருக்குது. மரம் ஏறுறதுக்கு அப்படியே மூங்கில வந்து வெட்டிட்டு நம்ம அந்த பறன் வீடு பார்ப்போம் இல்லைங்க, அதே மாதிரியே கட்டி விட்டுருக்காங்க. அப்படியே மேலே ஏறி அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. அம்மா, அப்படியே கிராமங்களெல்லாம் பார்க்க வந்தாங்கம்மா. அப்படியே இந்த பக்கம் வீடு இருக்குன்னாங்க, அதை அப்படியே வந்தாங்கம்மா. ஒன்றும் வைக்க முடியாது, எல்லாம் மேலெல்லாம் எடுத்து அட்டகாசம் பண்ணிடும். உங்களுக்கு விவசாயம்னு பார்த்தாலே இந்த காஃபி மிளகு பலா மரத்தையே ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்குது. யானை வருங்கம்மா. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடும். இதெல்லாம் மூங்கில வச்சு அப்படியே பின்னி நீங்களே கட்டிக்கிட்டீங்க. அதான் இங்கெல்லாம் மண்ணை காணுங்கம்மா, மலையில் அரிச்சிருச்செல்லாம். இனிமே வரும்போது வாங்கிட்டு வருவேன். தெரியாதுல்ல இங்கே யார் என்ன இருக்காங்கன்னு தெரியாது. வாங்கிட்டு வந்து இது வரைக்கும் நடந்து வந்தே கொடுத்துட்டு போகிறேன். சரிங்க, வரேங்கம்மா. அப்படியே நம்ம அடுத்தது கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே போகிறோம். அங்கங்கே வீடு கட்டி வச்சுருக்காங்க. அங்கங்கே வீடு, அதை பார்க்க தான். ஆனால் மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க. ஆனால் கேட்டால் எங்களுக்கு அப்படிலாம் கஷ்டமே இல்லைங்க அப்படின்றாங்க. சாமி, இது கஷ்டம் இல்லைன்னா எப்படி சாமி அப்படின்ற. ஏன்னா அவங்க வந்து காலங்காலமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இது பெருசாக அவங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியாது. ஏன் கஷ்டமாக தெரியாதுன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே இப்போது சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியாது. ஆனால் கிராமத்துலேருந்து சிட்டியில் வந்து வாழ்கிறவங்களுக்கு என்னடா சிட்டி இப்படி இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. சிட்டியில் வாழ்ந்துட்டு திடீர்னு கிராமத்துக்கு வரவங்களுக்கு என்னடா கிராமம் இப்படி இருக்குது அப்படிம்பாங்க. இது பாருங்கள், பைப் போட்டு அந்த கிராமத்துக்கு போயிடுற மாதிரி அப்படி ஏதாவது வச்சுருக்காங்க. இதை நம்ம கிராஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். பாருங்கள், இவங்க லைட்டாக கட்டி விட்ருக்காங்க பாருங்கள். அந்த சிமெண்ட் இதை போட்டு கொஞ்சம் தண்ணி தேங்குற மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் எங்கே போக போகிறது? வா, நம்மளை சுற்றி வெறும் மரங்கள் தாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை தாங்க தேடிக்கிட்டே இருக்கிறேன், அமைய மாட்டேங்குது. அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போயாகணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே எங்கேயோ வழி போகுது. இந்த வழி தானா இல்லை வேறு ஏதாவது வழியானு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. தினமும் உள்ளுக்குள்ளே இறங்கி போகிறதுன்னு நினைக்கிறேங்க. தண்ணி போகிற வழி இது. நம்ம போகிறதா இருந்ததுன்னா இந்த வழியில் குமிஞ்சு தான் போகணும்னு நினைக்கிறேன். போவோம், வந்துட்டோம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குன்னு. இல்லைங்க, இது இல்லையாட்டிருக்கு. இது வந்து ரெட் ஹேண்ட் இங்கே முடியுது. அதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்குள்ளே இங்கே போகலாமா? ஸோ என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சத்தமாக பேசினா நாயெல்லாம் குலைக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த வழி தாங்க. நம்ம பேசுகிறது எல்லாருக்குமே கேட்க மாட்டேங்குதுங்க. அமைதியாக இருக்குங்க இந்த ஏரியாலாம். கோழி கோழி ஆமாம், எங்கேயாவது இருந்து பார்த்தா பாருங்க. அவங்க சொன்னது காப்பி இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னாங்க. இப்போ தான் பிஞ்சு விட்டு. வா பாருங்க எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு.
இது எல்லாமே காப்பி தாங்க. ப்ரைமரி லென்ஸில் பார்க்கலாம், எல்லாமே காப்பி வச்சுருக்கு. இனி இதை பழுத்ததுக்கப்புறம் பொறிச்சு அப்படியே அவங்க வந்து காய போட்டு விற்றுருவாங்களாம். இந்த ஊட்டி மலை ஃபுல்லாகவே டீயும் காப்பியும் அதிகமாக இருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. வா ஃப்ரெண்ட்ஸ், இது இப்படியே போனால் காடு மேடு அப்படின்ட்டு வீடாக அங்கே கட்டி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்க ஆரஞ்சு பழம், எங்கேயும் ஆரஞ்சு இருக்குது. ஓ, இங்கே இருக்குது ஆரஞ்சு மரம். அதனால தான் யோசிக்கிறேன், பார்த்தீங்களா அழுகி போச்சு பழம், அந்த வேஸ்ட்டில் பட்டு தான் இது மட்டும் அழுகிறது. ஐயோ, இவ்வளோ தூரத்தில் விலங்குகளோ மனிதர்களோ பட்டாச்சுன்னு வச்சுக்கோங்க, சந்தில் போட்டு விட்டுறலாம், அவ்வளோதான். சைடில் தான் கிடக்குது. இதுக்குள்ளே சில வீடுகள், அதாவது அனிமல்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணாத மாதிரியே கட்டி வச்சு சில வீடுகள், இங்கே சில வீடுகள் இருக்குது. அப்படியே இந்த பக்கத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்பா, இதெல்லாம் ஏறி இறங்குறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு விடிஞ்சிட மாட்டேங்குங்களா. இதெல்லாம் யாரும் இல்லையாட்டிருக்கு. ஒரு மரம் ஏறுறதுக்கு எப்படி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இது ஒன்று வீடுங்க, யாரோ இருக்காங்க. அப்படியே பார்ப்போம். மரம் ஏறுறதுக்கு அப்படியே மூங்கில வந்து வெட்டிட்டு நம்ம அந்த பறன் வீடு பார்ப்போம் இல்லைங்க, அதே மாதிரியே கட்டி விட்ருக்காங்க. அப்படியே மேலே ஏறி அது வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா அதுலேருந்து அப்படியே ஏறி தேங்காய் எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. அது வரைக்கும் போகுது இந்த மூங்கில். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சைஸ் பார்த்து வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்களாட்டிருக்கு. அப்பா, அதான் எதெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் எடுத்து அப்படியே தற்சார்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அம்மா, அப்படியே கிராமங்களெல்லாம் பார்க்க வந்தாங்கம்மா. அப்படியே இந்த பக்கம் வீடு இருக்குன்னாங்க, அதான் அப்படியே வந்தாங்கம்மா. குரங்கள் அதிகமாக இருக்குமா இங்கே? ஒன்றும் வைக்க முடியாது. ஐயோ, எல்லாம் மேலெல்லாம் எடுத்து அட்டகாசம் பண்ணிடும். சரி சரி சரி. கோயம்புத்தூருங்கம்மா. அப்படியே இங்கே வந்தாங்க, ஆனப்பள்ளத்துக்கு வந்தோம். அப்படியே இதுக்குள்ளெல்லாம் வீடெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னாங்க. அதான் அதான் இது வந்து பட்டா தான் இதெல்லாங்க. சரி சரிங்கம்மா. காலங்காலமாக இங்கே தான், பல தலைமுறையாகவே இங்கே தான் இருக்கீங்க. சரி சரிங்கம்மா. காலத்துலேருந்து இங்கே தான் பாட்டி பாட்டா தாத்தா அதான் அதான் இவங்கெல்லாம் இருந்தாட. அதான் அதான் சரி, நாங்கள் அம்மா அப்படியே இருக்கோம். அப்போ எங்கள் பிள்ளைங்க அம்மா அதான் அதான் பாதி பேரும் வேலைக்கு மேலே போயிட்டாங்க. எங்கேங்கம்மா பில்லூர் மாட்டாங்களா? வேறு சைடில் பாதி பேர் இருக்கிறாங்க, பில்லூர் மாட்டாங்க போயிருக்கிறாங்க. அதான் இல்லை, உட்காருங்களா? உட்காருங்க உட்காருங்க. இல்லைங்கம்மா, அம்மா நீங்கள் உட்காருங்க. அம்மா, நான் சேரில் உட்காரவே மாட்டேன். வாங்க, பரவாயில்ல வாங்க. இதெல்லாம் நம்மளுடைய மண், அது கூட ஒன்றா இருக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். சரி சரி சரிங்கம்மா. சரி, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா? இது நம்ம பையா போடு இதுங்களா? அவங்க குபேரில் கொடுத்தாங்க. இங்கே இப்போ இதுக்குள்ள சித்திர பக்கத்தில் குட்டேர்னு ஒரு ஊர். என்ன ஊருங்கம்மா? குட்டேரு. குட்டேருங்களா? ஓஹோ, குட்டேர்னு இதுக்குள்ளே ஊர் இருக்குங்களா? கீழே இருக்கிற இந்த ஆட்டுக்கு இப்படி இறங்கி போய் சரி சரிங்கம்மா கீழே போகணும். ஓ, அதில் தான் நாங்கள் பிறந்த ஊர் ஊர். ம் ம். அப்போ கட்டி கொடுத்தாதான் இந்த ஊர். ஓ, அப்படிங்களா? சரி சரி சரிங்கம்மா. அப்போ பசங்க 2 பேர். ம் ம். இந்த மேலே அந்த வீட்டுக்கு பையனும். இதுக்கு மேலே வீடு இருக்குங்களா? என்னம்மா, எங்கே பார்த்தாலும் மேலேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. உள்ளே வந்து அங்கே வீடு இங்கே வீடு தெரியாது. அதான் 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 அதான். உள்ளே வந்து பார்த்தா தான் வீடு எல்லாம் தெரியும். சரி சரி சரிங்கம்மா. சனியாயில் வந்து இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய், ஆமாங்கம்மா, அந்த மாதிரி வருவோம். சிலருக்கு வந்து வேறு மாதிரி பிடிக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி கிராமத்தையெல்லாம் அங்கே இருக்கிற மக்களை எல்லாம் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து இந்த பட்டா கொடுத்தாங்க, அப்புறம் இந்த காஃபி மிளகு. ம், உங்களுக்கு விவசாயம்னு பார்த்தாலே இந்த காஃபி மிளகு இதான். இந்த குரங்க தோட்டம் ஒன்றும் எடுக்க முடியாது. அதான் அதான் அந்த பலாமரத்தையே ஃபுல்லாக உரிச்சு வச்சுருக்குது. அந்த காயை பேர அதுதான், அது காய் இல்லவே இல்லை, பழமே இல்லை. இதில் யானை வந்து போகும். சரி சரி, யானை வருங்கம்மா?
ஓ இப்போ இந்த 2 நாள் தான் 2-3 நாளே நமக்கு காணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் யானை இருந்துச்சு. இந்த வழியை வந்து இப்படி போய் இதில் பலாக்காய் இருக்குதோ எல்லாம் சாப்பிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறோம். அதான் நாங்கள் அன்னைக்கு போயிருக்கிறோம். அதான் பார்த்துட்டேன்னா ஒரு பக்கம் ஆள் பக்கம்லாம் வர்றாதுலே. சரி சரி. அது பாட்டுக்கு தீனி இருக்கிற பக்கம் யாரையா அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அது குறும்பு காட்டுற நம்ம இருக்குது பக்கத்தில் கூட அதான் கரெக்டு கரெக்டு. கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும். இது மரம் ஏறுறதுக்காகமா அந்த மூங்கில் அப்படி வச்சுருக்கீங்க? ஆமாம், இது மழை எடுக்கிறதுக்கு வெட்டிட்டு வராது. இந்த மரம் இருக்குதுல்ல, ஆமாங்கம்மா, அதில் வச்சு கட்டி அந்த மழையெல்லாம் எடுப்பாங்க. ஓ மரம் கொண்டு வந்தாதான் தேங்காய் மரத்தில் கட்டி அந்த கையை கட்டி வச்சுட்டு ஓ இதையே தான் அதுலேயும் கட்டி நீங்கள் வந்து மிளகு பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அதே தான் அதுலேயும் இது வந்து தேங்காய் பொரிக்கிறதுக்காக இதில் கட்டிடுறீங்க. கட்டி வச்சுருக்கிறேன். ஓ இது பெரியவே கூட அவங்க குட்டையில் எங்களுக்கு கொஞ்சம் பூமி இருக்குது. சரி சரிங்கம்மா. எங்கள் அப்பா சொந்தத்தில் கொடுத்தாங்க. அதில் பெரியவன் அங்கே இருக்கிறேன். அவன் மேலே தான் வேலை பார்க்குறேன். மேலேங்களா? இதெல்லாம் வேறு மாதிரி நல்லா இருக்குங்கம்மா. இங்கெல்லாம் நல்லா தான் இருக்குப்பா. நல்லா எங்களுக்கு பிடிக்கிறதுல உங்களுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு பிடிக்கல? மழைக்கா அதுக்கு இதுக்கு வந்த ஆனைக்கு அதான் இதெல்லாம் மூங்கில வச்சு அப்படியே பின்னி நீங்களே கட்டிக்கிட்டீங்க. பின்னி மண்ணை போட்டா அதான் இங்கெல்லாம் மண்ணை காணுங்கம்மா. மழையில் அடிச்சிருச்செல்லாம்? இல்லை அடிக்கல, அதில் போடலைங்களா? ஆனால் உள்ள மண் வச்சுருக்கீங்க. இது வீடுங்களா? இது சாப்பாடு சாப்பாடாக்குறதுக்கு. இதுதான் வீடு. சரி சரி சரிங்க. நம்ம இந்த பெரியவங்கள அங்கே பேரட்டு காடுறா இருக்கிறார். ஓ நம்ம பெரிய பையன் காடாக இருக்காங்களா? சரி 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 சரிங்கம்மா. இந்த வீடை யூஸ் பண்ணாத மாதிரியே இருக்குங்கம்மா. யாருமே இல்லாத மாதிரியே இருக்கு. அதான் அவங்க பொண்டாட்டியும் பசங்க 2 தான் பையங்க. சரி சரி சரிங்கம்மா. அப்போ ஒரு பையன் கம்பெனிக்காம வேலைக்கு போயிட்டேன். ஒரு பையன் வீட்டில் இருக்கிறேன். சரி சரி. அம்மா கறின்னு அங்கேயும் இப்படி தான் மரம் இது எல்லாம் போட்டிருக்குறாங்க. அதெல்லாம் பட்டா கொடுத்துருக்குறாங்க. அங்கேயும் பட்டா இருக்குங்க. சரி சரி சரி. அதான் அவங்க பேருக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஓ அந்த வீட்டுக்காரையும் வாங்கியிருக்கிறாங்க. அவனுக்கும் அங்கே ஒரு கார் இருக்குது. இந்த வீடு யாருதுன்னு சொன்னீங்க? இது வந்து மகால்ப்பா. இது மகன். இந்த ஊர் தலைவர் வச்சிருக்கிறாங்க இந்த வீட்டுக்காரனே. ஓ சரி சரி சரிங்க. குமாரன். ஓஹோ. அப்போ அதுக்கு மேலே இருக்கிறாங்க சின்னவே வீடு. ஓஹோ. இதெல்லாம் உங்கள் பசங்க தான் இங்கே இருக்குது? இந்த இதில் இருந்து எடுத்துட்டா எங்கள் குடும்பம் வீடு தான். உங்கள் குடும்பம் தான். சரி சரி. அவங்க தோட்டத்தில் அவங்க வச்சுருக்காங்க. அதான் இப்போ இதுக்கு இந்த பக்கமெல்லாம் வீடு இருக்குங்களா? இதுக்கு இல்லை, கீழே தான் இறங்கி போகணும். இதுதான் இந்த பக்கம் வந்தால் கடைசி வீடு நம்மளுக்கு தான். அப்போ இப்படி போய் அதை வர அந்த கீழே ஒரு நல்ல ஆமாங்கம்மா ஒரு வீடு தெரியுது. அதுக்கு இப்படி. ஓ இதுக்கு மேலே இப்படி தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு ஊர் சொன்னீங்க, அது பக்கங்களா தூரமா? கொஞ்சம் தூரமாக போகணும். இதுல இருந்து போய் ஆற்று தாண்டி ஆற்றுல இருந்து கொஞ்சம் தூரம் போகணும். சரி சரிங்க. இந்த மழையில் வந்து ஆற்றுல நிறைய தண்ணி போகுங்களா? தாண்டவே முடியாது. அதான் இல்லை இல்லைங்கம்மா, நான் காஃபி வேண்டாங்கம்மா. இப்போ தான் அங்கே தண்ணி வாங்கி குடித்தேங்கம்மா. அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டுங்க. நான் வந்த வழியாகவே திரும்பி போயிடுறேம்மா, வழி தெரியாது. அப்புறம் நீங்கள் விறகெல்லாம் சேமித்து வச்சுக்குவீங்க. அதில் செஞ்சாலும் நல்லா இல்லையே, இங்கே செய்கிறது நல்லா இருக்கு. அதான் அதான் அதான். இது சும்மா ஏதோ போட்டு வைக்கலாம், இந்த காப்பி வந்து எடுத்து வைக்கலாம். சரி சரி சரி. இது கட்டினீங்க. சாப்பாடு செஞ்சுக்கிறாரு. சரி சரி. கதவு ரொம்ப சின்ன கதவாக இருக்கேங்கம்மா. இதுக்குள்ளே எப்படி போவீங்க? குமிஞ்சு தான் போகணும். இல்லைங்கம்மா, நான் பாருங்க இத்துளோண்டு தான் இருக்கேன், நெஞ்ச அளவுக்கு தான் வருது. எப்படி உள்ளே போவீங்க? சரி சரி சரிங்கம்மா. உள்ளே பார்க்கலாங்களாம்மா? ம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இல்லை இத்துளோண்டு வீடை பார்க்கறதுக்கு வாம்மா. இதுக்குள்ளே ஒரு குடும்பமே வாழலாம் போல இருக்கு. எங்கே பாருங்க, இங்கே தான் லைட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுவீங்க? இது சமைக்கிறதுக்கு அம்மா ஏதோ சமைச்சு வச்சுருக்காங்க.
சோறு. சரிங்கம்மா. இது பார்த்தீங்கன்னா ஓ பலாக்கொட்டையில் வச்சுருக்கீங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்மா. அவ்வளோதான். இங்கே சின்னதாக ஒரு அட்டாளி, அந்த காலத்து சின்ன மரப்பெட்டி. இங்கே ஒன்று, இங்கே ரெங்கு பெட்டின்னு சொல்லுவாங்க. எதுங்கம்மா? இந்த மரப்பொட்டிங்களா? உங்கள் குலசாமியா? ஐயோ சாமி மன்னிச்சிருங்க. இதில் சேர்த்து போடுற ஏதோ கும்பிட்டு வைக்கிற காசு கூட இதில் ரெண்டுல இருக்குது. ஓ நம்ம வேண்டி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்குள்ளே வச்சுக்குவோம். ஏதோ இதுக்குள்ளே சாமி இருக்காங்க. ஓ அதுதான் எங்கள் குலசாமி. குலசாமி இதே மாதிரி எல்லாரும் வீட்லேயும் இதே மாதிரி தான் வச்சுருப்பாங்களா? வச்சுருப்பாங்க. எப்படின்னா இதை தொட்டா இல்லாட்டி காலுங்க வீங்கும். அப்படி அம்மா தெரியாம தொட்டுட்டுனே இல்லை ஒன்று கொண்டு வரேன் இப்போ. சரி ஓகே. இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது கோடாரி. கோடாரி விரவை உடைக்கிறா. அதை விரவை உடைக்கிறதுக்கு. அதை சரிங்கம்மா. இப்போ எங்க ஜாதியிலப்பா இப்படி வச்சிருப்பாங்க. சரி சரி சரிங்க. வந்து வெளியாளுங்க நாமளே ஏமாந்து ஏதோ ஒன்று செஞ்சா நம்மளே பிடிச்சிடும். ஓ அதுதான் அதுக்கு சரிங்க சரிங்க. ஒன்றும் இல்லை. அதான் அதான் சரி பரவாயில்ல. எல்லாருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை, எல்லாருக்கும் ஒவ்வொரு கடவுள். தான் இருக்கிறாரு இந்த வீட்டில். அப்பா அவங்க கூழு பொண்டாட்டி புருஷன் அங்கே மேலே. சரி சரி சரிங்க. அப்போ அவங்க இருப்பாங்க. அவங்க அத்தை இறந்து ஒரு 5-6 நாள் தான் ஆகுது. ஓ அங்கே போயிட்டு இப்போதான் நேற்று தான் வந்தாங்க. சரிங்கம்மா சரி. காப்பி என்ன போட்டு இல்லைங்கம்மா இல்லைங்க பரவாயில்லைங்கம்மா. வரேங்கம்மா, போயிட்டு வரேங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் சந்திச்சதில்ல. அக்கா உங்கள் பேருங்கக்கா? ஆனந்தி. ஹாய். தெரியாது தெரியாது. பரவாயில்ல அழுகாமல் இருக்கா பாருங்க. பாய். சரிங்கக்கா. அம்மா வரேங்கம்மா. வெத்தலை பாக்கு போகலையாவது வாங்கிட்டு வரணும். இனிமே வரும்போது வாங்கிட்டு வருவேன். தெரியாதுல்ல இங்கே யார் என்ன இருக்காங்கன்னு தெரியாது. எங்களுக்கு வந்து பொதுவாக வெத்தலை பாக்கு சர்க்கரை காப்பி தூள் வாங்கிட்டு வந்தா ஒன்று மேலே வேணாதான் வாங்கிட்டு வராங்க. அதான் கரெக்டு கரெக்டு. எங்களுக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியாது. சும்மா ஒரு ரோடு போச்சு ஊர் இருக்குன்னாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்து இவ்வளோ இதில் இருக்காங்க. அதான் நீங்கள் மறுபடியும் போகணுன்னா பில்லூர் மட்டத்துக்கு தான் போகணும் மேலே. அங்கே வந்து வண்டிக்காரனை கூப்பிட்டு இப்போ ரோட்டு வந்ததுல இருந்தால் வண்டியில் போகாது இல்லாட்டி நடந்தே தான். அதாம்மா பில்லூர் மட்டம் வரைக்கும் நடந்துதான். சரிம்மா சரி. கண்டிப்பாக இன்னொரு தடவை வருவோம். அது கீழே ஏதோ ஊர் இருக்குன்னு அங்கெல்லாம் போகிறதுக்கு வருவோம். அப்போ உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்து இது வரைக்கும் நடந்து வந்தே கொடுத்துட்டு போகிறேன். சரிங்க வரேங்கம்மா. சரிங்கம்மா ஓகேங்க. நம்ம அப்படியே கிளம்புவோம். நல்லா பேசுனாங்க. பட் எல்லாமே நல்லா தான் பேசுனாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் நிறையா கிராமங்களில் வந்து பயப்படுவாங்க வெளியாட்கள் யாராவது வந்தாங்கன்னா. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கனாலுமே நம்ம ஒரு மாதிரி யோசிப்போம்ல, அந்த மாதிரி. பட் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா கொஞ்சம் பேசுகிறாங்க. வெளியில் போயிட்டு வர்றதுனால நினைக்கிறேன். அதான் சொல்கிறாங்க ஒரு கடைசியில் அங்கேருந்து வந்தது தான் வந்தேன், ஏதோ வெத்தலை பக்காச்சும் வாங்கிட்டு வந்தே அப்படின்றாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி ஒரு ஊர் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஒரு சிலர் கஷ்டன்றாங்க, ஒரு சிலர் இருக்குன்றாங்க, நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அது அவங்கவுங்களுடைய எப்படி சொல்கிறது, இங்கேருந்து மறுபடியும் இவ்வளோ தூரம் நடக்கிறதே இவங்களுக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். இங்கெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி போய் அந்த பக்கம் போய் நம்ம அந்த ஊரையெல்லாம் பார்த்து மேலே நூந்து போனோம்னா மூஞ்செல்லாம் அடிக்குதே. கீழே குமிஞ்சு போடுறது தான் சேஃப்டின்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் தாங்க குமிஞ்சிட்டே போகணும் பாருங்க. இந்த காபி செடி என்னோடய ஹைட்டுக்கு மேலே இருக்குதுங்க. அப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஏதோ சவுண்டு கேட்குதுங்க, காற்று பண்ணி சவுண்டு மாதிரியே கேட்டுச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஓடிடுவோம். நம்ம அப்படியே திரும்பி போகிறோங்க பாருங்க. இதெல்லாமே மேலே பட்டுச்சுன்னா சவுண்டு வரும். ஏதாவது விலங்குகள் வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் அப்படின்றது அவைலபிள் இல்லைங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் ஓடி வந்தேன்.
அதான் அப்படி மூச்சு வாங்குது. திடீர்னு ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. அதுதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் லைட்டாக பீதியாக, வேறு ஒன்றும் இல்லை. ஓ சரி, ஓகேங்க, நம்ம அப்படியே கிளம்புவோம். முடிஞ்சால் இன்னொரு வீடு, ஐ மீன் இதுக்கு அந்த பக்கம் இன்னொரு ஊர் இருக்குது, அதுக்கும் போவோம். சரி போவோம், அவ்வளோதான். இந்த ஆத்தையெல்லாம் கடந்து தான் நம்ம இங்கே அங்கே க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணுங்க. சரி, நம்ம கொஞ்சம் வேகமாக போவோம். இடையில எந்த சவுண்டெல்லாம் கேட்குதுங்க, அதனால தான் இடையில நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்ன வருது ஏது வருதுன்னு ஒன்றே புரியல. உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறா சிவா அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டுருக்கேன். ஏன்னா நீர்நிலைகள் சுற்றி இருக்காங்க, எப்போ எது வரும் என்ன எதுன்னே தெரியாது. அதனால தான் அது அப்படியே வீதி கிளம்ப ஓடிக்கிட்டு இருக்காம. அடுத்தது இது மேலே ஏறி நம்ம அந்த ஊருக்கு போகணும். அப்பா கடவுளே, நம்ம கிட்டத்தட்ட பாருங்க, நம்ம அந்த ஆத்தையெல்லாம் கடந்து அப்படியே போய் அங்கே போய் வந்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் எஸ்கே அப்படின்றாரு. சரிங்க, இதோட என் பண்ணுறேன். ஏன்னா இது ரொம்ப மேடாக இருக்குங்க, நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நெக்ஸ்ட் வீடியோ டைரெக்டாக போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் பயத்திலே நடக்கிறோமா, அதனால் ஏதாவது ஒரு பாதுகாப்புக்காக தான் வீடியோ எடுத்துகிட்டே நடக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், ஸ்கூலுக்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து அப்படியே நடந்து போய் அதை க்ராஸ் பண்ணி போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஏன்னாப்பா சிங்கிளாக வர்றது அப்பப்போ லைட்டாக பீதியை கிளப்பிடும். ஏன்னா எதுவும் தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, இங்கெல்லாம் யானை சிறுத்தை புலியெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக வரணும். சரி, ஓகே, இதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க, அப்படியே லைக் போட்டுருங்க. எந்த வழியோட வந்தால் இந்த வழியாவா? ஆமாம், இதில் தான். சரிங்க, ஓகே, பாய். ஸோ கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்கிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த அல்கரிதம்னு ஒன்று இருக்குங்க, அது அடுத்தவங்களுக்கு வந்து இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் இல்லை வர மாட்டேங்குது. என்னடா போய் சொல்லுவேன், மறந்தே போச்சுடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ வித் மை நெக்ஸ்ட் சூப்பர் டூப்பர் வீடியோ. அன்டில் டாடா டேக் பாய். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.